ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மால்ட்டாங்கிற ஒரு நாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மால்ட்டா நாட்டுக்கு நம்ம அதிக பண செலவு இல்லாமல் எப்படி ஈஸியாக செல்கிறங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மால்ட்டா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் கண்ட்ரி. இது வந்துட்டு ரொம்ப சின்ன நாடு. இந்த நாடு இட்டாலிக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தமிழால் ஏகப்பட்ட பேர் வசிக்கிறாங்க. ஓகே, இந்த நாட்டில் வந்துட்டு ஒர்க் பெர்மிட் எப்படி எடுக்கிறங்கிற பேசிக் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. இந்த நாட்டில் நீங்கள் ஃப்ரீயாக வேலை வாங்குறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேலை. மால்ட்டாவில் நீங்கள் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது. ஆன்லைன் சைட்டில் நீங்கள் போய்ட்டு தேடிக்கலாம். இதில் வந்துட்டு மால்ட்டா ஜாப், மால்ட்டா பார்க், ஜாப் இன் மால்ட்டா. இதில் மால்ட்டா பார்க்குங்கிற வெப்சைட்டில் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. மால்ட்டா பார்க்குன்னு டைப் பண்ணுங்கள், அவங்களோட சைட் வரும். அதில் நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு என்ன உங்கள் கேட்டகரி ஜாபோ அதை நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆப் மூலிமா நீங்கள் 5 காசு செலவு இல்லாமல் நீங்கள் மால்ட்டாவில் போய்ட்டு ஃப்ரீயாகவே வேலை பார்க்கலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சேலரி கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு எல்லாமே ஒரு 80,000லேருந்து 1,20,000, 40,000 அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டில் உங்களுக்கு IELTS தேவையில்லை. இது மூலிமா உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைக்கிது. இந்த கம்பெனி மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் CV வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அந்த CV உங்களோட ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இல்லாமல் ஒரு 2-3 வருஷம் நாளும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் CV அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேனாக்க உங்களுக்கு அவங்க ரிட்டன் மெயில் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப்பு ஒர்க் பெர்மிட். அப்போ ஒர்க் பெர்மிட் நம்ம அடிக்கிறதுக்காக உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் டாக்குமெண்ட் வந்துட்டு அவங்க கேட்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அப்புறம் நீங்கள் உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். பாஸ்போர்ட் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, உங்கள் ரெஸ்யூம் கேட்பாங்க, ரெஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட் அடிக்கிறதுக்காக நீங்கள் €288, €288 நீங்கள் அங்கே பே பண்ண வேண்டியது இருக்கும். 45 நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அவங்க கவர்மெண்ட் உங்கள் பெர்மிட் ஓகேவா இல்லையாங்கிறத. அங்கேருந்து உங்கள் பெர்மிட்டை ஓகே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்ரு கிடைக்கும். அந்த லெட்டர் ஐடென்டி மால்ட்டா லெட்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் VFS குளோபலில் அப்ளை பண்ணணும். இந்தியாவில் வந்துட்டு மல்டிஸ் எம்பசிஸ் இருக்குது. இது சென்னை, கொல்கத்தா, நியூ டெல்லி போன்ற இடங்களில் இருக்குது. அப்புறம் நீங்கள் VFS குளோபலில் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு நீங்கள் €66 பே பண்ண வேண்டியது, €66 பே பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு காசுக்கு 5220. அடுத்து நம்ம பார்க்கலாம் VFS குளோபலில் உங்களோட டாக்குமெண்ட் என்னெல்லாம் சப்மிட் பண்ணலாங்கிறத. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்ஜினரி, அப்புறம் அக்கமடேஷன் புக்கிங். இதெல்லாம் வந்துட்டு VFS குளோபலில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் 3 டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு மால்ட்டாவில் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு 3 டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்விடேஷன் லெட்டர், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், அப்புறம் ஐடென்டி மால்ட்டா லெட்டர். இது 3ஐயும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அங்கே சப்மிட் பண்ணணும். இது உங்களுக்கு வந்துட்டு மால்ட்டாலேருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10-15 நாளில் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துடும். அப்படி VFS குளோபல் உங்களை இன்டர்வியூ பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதர்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒர்க் பெர்மிட் வந்துட்டு உங்களுக்கு 1 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். நண்பர்களே, மொத்தம் நீங்கள் 3 ஸ்டெப்பு பண்ண வேண்டியது இருக்குது மால்ட்டாவில் வேலை கிடைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் மால்ட்டாவில் உள்ள வெப்சைட்டில் போய்ட்டு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க. 2வது ஸ்டெப் ஐடென்டிட்டி மால்ட்டாவில் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. 3வது ஸ்டெப் VFS குளோபலில் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த 3 ப்ரோசஸ் கண்டிப்பாக இருக்கும். இதான் மால்ட்டாவோட பேசிக் ப்ரோசஸ். நல்ல தொழில் திறமை உள்ளவர்களுக்கு இங்கே வந்துட்டு முன்னுரிமை வழங்கப்படுது. மால்ட்டாவில் உள்ள கிளைமேட் மற்ற யூரோப் நாடுகள் மாதிரி ரொம்ப குளிர் இல்லாமல் 9 டிகிரிலேருந்து 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இந்த கிளைமேட் ஒத்து போகிற ஒரு நாடாக இருக்குது மால்ட்டா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக்